ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்து ஒன் டே ட்ரிப்னு சொல்லி திருப்பரப்பு ஃபால்ஸ், தொட்டிப்பாலம், பத்மநாபபுரம் பேலஸ், ஈவினிங் டைம்ல கன்னியாகுமரி வந்து சன்செட் பார்த்துட்டு ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வருஷம் வருஷம் ஸ்கூல்ல இருந்து இதே லொகேஷனுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போறதுனால எல்லாமே புதுசா பாக்குற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த ட்ரிப்புக்காக அம்மா எங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ட்ரிப்ல வச்சு மதியம் எடுத்து அதை சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஸ்வீட்டா மலரும் நினைவுகளை பத்தி என் பிள்ளைங்க கிட்ட நேத்து கொஞ்சம் ஷேர் பண்ணேன். உடனே நாளைக்கு லஞ்ச் எங்களுக்கு அம்மா செய்யற அதே சாப்பாடு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. நானும் கொஞ்சம் அந்த நாட்களை மிஸ் பண்றதுனால உடனே ஓகே சொல்லிட்டேன். அம்மா ட்ரிப்புக்காக எங்களுக்கு பேக் பண்ண லஞ்ச்ல என்ன இருக்கும்னா லெமன் ரைஸ், அது கூட தொட்டுக்கிட்டதுக்கு முட்டை, பொட்டேட்டோ ஃப்ரை, நல்ல காரசாரமா தேங்காய் துவையல். ஒன் பை ஒன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப சம்மர் ஆரம்பிச்சாச்சு, அதனால ஜெசிகா ஆகாஷ்காக கொஞ்சம் ஜூஸ் ரெடி பண்ணிருந்தேன். லெமனை ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஞ்சம் ரப் பண்ணிட்டு ஜூஸ் போட்டீங்கன்னா சாஃப்டா ஜூஸ் எல்லாமே ஈஸியா வெளியில வந்துரும். தண்ணி கூட உப்பு, லெமன் ஜூஸ், சுகர், ஊற வச்ச சப்ஜாவும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் சில்லாக வச்சிருந்தேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பப்பாளி இருந்து, இது ரெண்டும் 2 மரத்துல உள்ளது. கட் பண்ணும் போதே தெரிஞ்சது, ஒண்ணுல நிறைய விதைகளும் ஒண்ணுல விதையே இல்லாமையும் இருந்துச்சு. கிளீன் பண்ணி கட் பண்ண பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதுல இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கோ அதை குட்டீஸ்க்கும், மீதி இருக்கிறத எங்களுக்குமா கட் பண்ணி வச்சிருக்கேன். லெமன் ரைஸ் ரெடி பண்றதுக்காக வச்ச சோறும் நல்லா குக் ஆயிட்ட, அதை வடிச்சும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலைய தாளிச்சிருந்தேன். அது கூடவே மஞ்சப்பொடி, காயப்பொடி, ஊற வச்ச கடலைப்பருப்பை உள்ள சேர்த்து 2 பரட்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு வேக விடுறேன். கூடவே உப்பையும் சேர்த்துருந்தேன். பருப்பு வெந்ததும் எடுத்து வச்ச லெமன் ஜூஸையும் உள்ள சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூடான ரைஸையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். லெமன் ரைஸும் ரெடி. இது கூட அவிச்ச முட்டை, எக் டைமரை யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா முட்டையும் அவிச்சு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் தேங்காய் துவையலுக்கும் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருந்தேன். இப்ப லஞ்ச் ரெடி. இனிமே பேக் பண்றதுல தான் ஸ்பெஷலே இருக்கு. தலவாழை இலைய கட் பண்ணிட்டு நல்ல தீயில கொஞ்சம் வாட்டி எடுக்க கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேல இலையும் வச்சு தேவையான அளவு ரைஸ், வேக வச்ச முட்டை, உருளைக்கிழங்கு, வாழை இலையிலேயே கொஞ்சம் துவையில தனியா மடிச்சு வச்சிருந்தேன். இப்ப இதை அப்படியே பேக் பண்ணிருந்தேன். கொஞ்சம் கூட வெளியில லீக் ஆகாம எல்லா இடமும் நீட்டா சீல் பண்ணிருக்கணும். ஃபைனலா நியூஸ் பேப்பரையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம்னா என் அம்மா ஸ்டைல்ல ஸ்கூல் ட்ரிப்புக்காக ரெடி பண்ண ஸ்பெஷலான லஞ்ச் ரெடி. வீட்டுல நான் மட்டும் போக மாட்டேனே, என் அத்தை பிள்ளைல, மாமா பிள்ளைல எல்லாரும் போவோம். அதனால அவங்கவுங்க பார்சல்ல பேரும் எழுதிருவாங்க. இன்னைக்கும் ஆகாஷ், ஜெசிகானும் எழுதியாச்சு. கொஞ்சம் சில்லுன்னு இருக்க ஜூஸையும் பாட்டில்ல பேக் பண்ணிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை உப்புமா பிள்ளைங்களுக்கு ஆள்லையும் கொடுத்துட்டேன். இப்ப பயணி சீசன் ஆரம்பிச்சுட்டு ஆகாஷ்காக கொஞ்சம் பேக் பண்ணிருக்கேன். மலரும் நினைவுகள்னு சொன்னேன். அப்ப எனக்கு இல்லாம இருந்தா நல்லா இருக்காதே, அதனால எனக்கும் ஒரு பார்சல் ரெடி பண்ணி வச்சுட்டு மதியம் என்னோட லஞ்ச் இதுவா தான் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க ஸ்கூல் ட்ரிப் போகும்போது என்ன லஞ்ச் கொண்டு போனீங்கன்னு சொல்லி என் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க.